ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது நம்மளுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப தலைவரினுடைய கைவிரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசு சார்பிலேருந்து அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது செய்தி வெளியீடு எண் 247 வெளியிட்ட நாள் நேற்றைய தினம் தான் 7/2/2024. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/2/2024 மற்றும் 7/2/2024 அன்று சில நாளேடுகளில் நியாய விலை கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய சுய விவரங்களை ஒரு வெள்ளைத்தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பை இம்மாத அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு மேற்கொள்ளாதவர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் என்றும் இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி பொது விநியோக திட்ட தரவுகளில் ஏற்கனவே பதியப்பட்ட முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறின்றி இப்பணியை செய்திட அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் ஓய்வாக இருக்கும் போதோ அல்லது பொருட்கள் வாங்க கடைக்கு வரும்போதோ கைவிரல் ரேகை பதிவு மூலம் புதுப்பிக்க அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை 63% குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன. மீதியுள்ள அட்டைதாரர்களுக்கும் சரிபார்க்கும் பணி படிப்படியாக நடைபெற்று வருகிறது. மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர்கள் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். அவ்வாறு இயலவில்லை எனில் இதற்கென தனி முகாம்கள் நடத்தவும் தேவைப்படின் வீட்டிற்கே சென்று புதுப்பித்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். சில நாளிதழ்களில் குறிப்பிட்டிருப்பது போல் குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்களும் நீக்கப்படாது என்றும் வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியதுமில்லை என்பதால் இது குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு பார்த்தீங்கன்னா முதன்மை செயலாளர் ஆணையர் அவர்கள் ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த முன்னுரிமை குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் அந்தியோதயா அன்ன யோஜனா, அதாவது ஏஏஒய் பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு. ஸோ இந்த ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுடைய குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய கைவிரல் ரேகையை வந்து சரிபார்க்கும் பணி வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அனைத்து மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 63% குடும்ப அட்டைகளுடைய கைவிரல் ரேகை வந்து சரிபார்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக கூட நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரேஷன் கார்டில் நம்மளுடைய பெயரை வந்து புதுப்பிக்கலை, சரிபார்க்கலை அப்படின்னா நம்மளுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு சில பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ பிப்ரவரி 2024க்குள்ளார இந்த சரிபார்க்கும் பணி முடிச்சாகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ முடிஞ்சவங்க இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.